Okay, so this is a classic problem where we have to find the all possible subsets of a given array. ஒரு அரே கொடுத்துட்டாங்கன்னா அதோடைய பாசிபிள் சப்செட்ஸ் என்ன, இதெல்லாம் தான் அதோடைய பாசிபிள் சப்செட்ஸ். டூப்ளிகேட்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும். கரெக்டாக 2 3 போட்டுட்டு இப்போ 3 2 ஒரு சப்செட்டும் போடக்கூடாது. ஓகேவா? அதெல்லாம் இருக்கக்கூடாது. ரைட், இது எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணணும் நம்ம. ஸோ ஆஸ் யூஷுவல் இட் இஸ் அ பேக் ட்ராக்கிங் ப்ராப்ளம். நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா we have to return as a list of list, right? So நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இதில் யூஸ்வலாக we can have some common variables. ரிகர்ஷன்லேயே அதை பாஸ் பண்ணலாம், இல்லை காமனாகவும் வைக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் I just pass the index alone. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இண்டெக்ஸை பாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0. ஓகே, அப்போ என் இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து ஒரு வேரியபிள் ஆட் பண்ணிக்கிறேன். என் இண்டெக்ஸ் 0வா, 0 என்ன வேல்யூ இருக்குது, 1 இருக்குது. ஸோ 1 ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் ஃபார் இண்டெக்ஸ் 1. 1ல் என்ன இண்டெக்ஸ் இருக்குது அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன் dfs ஆஃப் 2. 2ல் என்ன இண்டெக்ஸ் இருக்குது அதை கால் பண்ணிக்கிறேன். ஓகே, 0 ஆட் பண்ணிக்கிறேன், கால் பண்ணிக்கிறேன், இது வைக்கிறேன். அப்புறம் யூ ஆர் காலிங் ஃபார் dfs 3. இப்போ 3க்கு கால் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா இதில் என்ன வேல்யூ இருக்கோ, ஓகே, அந்த வேல்யூ என்ன பண்ணுறேன்னா ஒரு அரேல போய் போட்டுடுறேன். ஒரு அரேல போயிட்டு இந்த 1 2 3 ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, 3 வரும். அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, இங்கே இப்போ இதில் இண்டெக்ஸ் மட்டும்தான் இருக்குது. இண்டெக்ஸ் வந்து 2ன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இது ரிட்டர்ன் ஆகுது. இந்த இடத்துல இது ரிட்டர்ன் ஆன அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஐ எம் நவ் காலிங் ஃபார் இண்டெக்ஸ் 3. ஆனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா ரிட்டர்ன் ஆகி வரும்போது என்ன பண்ணுறேன்னா நான் அந்த வேல்யூவை ஆட் பண்ண மாட்டேன், என்னுடைய இதில் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ரெண்டாவது வாட்டி கால் பண்ணும்போது ஐ வில் ரிமூவ். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்கும்னா 1 2 மட்டும்தான் இருக்கும். இண்டெக்ஸ் மட்டும் தான் ப்ளஸ் ஆகும். அப்போ அடுத்தவரை என்ன பண்ணுறேன் 1 2 ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 1 2 வந்துருச்சா, அப்புறம் இங்கே போயிடுச்சு. இப்போ என்ன இருக்குது 1 2 இருக்குதா, மேலே வந்து இப்போ 1 மட்டும் தான் இருக்குது. ரைட், இப்போ என்ன பண்ணுறேன் அடுத்த வாட்டி கால் பண்ணும்போது இதில் வந்து என்ன ஆச்சு, ஃபஸ்ட்டு டைம் 1 ஆட் பண்ணேன், 1 ரிமூவ் பண்ணேன். ரைட், அடுத்த வாட்டி 2 ஆட் பண்ணுறேன், 2 ரிமூவ் பண்ணுறேன். இந்த வாட்டி என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 மட்டும் இருக்குதா, அடுத்த வாட்டி ஃபஸ்ட்டு 2 ஆட் பண்ணிக்கிறேன் கரெக்டாக, அடுத்து 2 ரிமூவ் பண்ணுவேன். 2 ரிமூவ் பண்ணால் என்ன வரும், எம்டி. 2 ரிமூவ் பண்ணால் எம்டி இருக்கும். கரெக்டாக? ஓகே, எம்டி. அதுக்கப்புறம் 3 ஆட் பண்ணுறேன், 3 ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் என்ன வரும் 1 3 வரும், அப்புறம் 1 மட்டும் வரும். அப்புறம் 1 மட்டும். ரைட், ஸோ இப்படி தான் இருக்குது அந்த ரிகர்சிவ் ட்ரீ. ரைட், இது நம்ம போன வாட்டி பண்ணதே தான். அதுக்கப்புறம் மேலே போயிட்டு ஐ வில் கால் ஃபார் நாட் ஆடிங் 1. ஓகே, ஸோ இதுக்கு கோட் அடிக்கிறது எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஃபைனல் எல்லாத்துக்குமே வந்து ஐ வில் ஹாவ் அ லிஸ்ட்டு. இது வந்து ஃபைனல் ரிசல்ட்டுக்கு லிஸ்ட் ஆஃப் இன்டீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா சப்செட்டுக்கு. அப்புறம் வந்து இன்ட் லென்த், அந்த அரேவோட லென்த் என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகே, இதை மட்டும் நான் இங்கே வச்சுக்கிறேன். இப்போ அது எல்லாத்தையும் இந்த சப்செட் ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது அசைன் பண்ணிக்கிறேன். லென்த் என்ன அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் என் அரேவோடைய லென்த்து. ஓகே, ரெஸும் இஸ் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். ஓகே, சப்செட்டும் என்னன்னா அதுவும் ஒரு அரே லிஸ்ட். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா என் ஃபங்க்ஷனுக்கு டிஎஃப்எஸை கால் பண்ணுறேன், அவ்வளோதான். இண்டெக்ஸ் 0 பாஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ எனக்கு டிஎஃப்எஸ் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனிதிங். எனக்கு எல்லாமே இந்த சப்செட்டில் வந்துடும். ஃபைனலாக இந்த ரெஸ்ட்டில் வந்து
கம்ப்ளீட் இது ஆட் ஆகிடும். அதை நான் காமனாக வச்சுருக்கேன். ஸோ அடுத்த ஃபங்க்ஷனே அதை அசஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபைனலாக நான் என்னன்னா இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட்டு ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணால் போதும். ரெஸ்ஸில் இது எல்லாமே இருக்கணும். அப்போ இந்த டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னா ரெஸ்ஸில் போய் இது எல்லாத்தையும் ஃபில் பண்ணணும். இப்போ நம்ம டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷனுக்கு போவோம். டிஎஃப்எஸ் ஃபங்க்ஷன் எதுவும் ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது, வாய்டு தான் டிஎஃப்எஸ். அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் மட்டும் தான் வருது, இண்டெக்ஸ் ஐ. அந்த ஐக்கு ஃபஸ்ட்டு 0ன்னு வருது, கரெக்டா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வாட்டியும் ஐயை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஃபைனலாக எங்கே ரிட்டர்ன் பண்ணோம், இஃப் ஐ இஸ் ஈக்குவல் டு லென்த், அந்த சமயத்தில் தான் நம்ம அப்போ என்ன பண்ணுறோம்னா ரெஸ்ஸில் போய் நம்ம சப்செட் அப்போ என்ன இருக்குதோ அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ சப்செட்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 2 3 வருதா? அப்போ சப்செட்டில் என்ன இருக்குதோ அதை ரெஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ரைட். இப்போ நான் என்ன பண்ணணும், வர நம்பரை முதல்ல என்னுடைய சப்செட்டில் போய் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ சப்செட் டாட் ஆட் என்ன நம்பர் வருது? ஓ, எனக்கு இந்த அரே வேணும், அரேயோட வேல்யூ வேணும். ஸோ இதுக்கு பதிலாக ஐ வில் யூஸ் அரே. இந்த அரேவை காமனாக வச்சுக்கிறேன். ஸோ லென்த்தை பண்ணுறதுக்கு பதிலாக கேன் ஐ அசைன் அரே லைக் திஸ்? வர அரேவை இதுக்கு அசைன் பண்ணிக்கிறேன். இல்லைன்னா நமக்கு அரேவையும் இங்கே பாஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த இதுக்கு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணணும், இல்லை காமனாக வச்சுக்கலாம். ஓகே, லெட்ஸ் see. I think you can assign array like this, it will get copied. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா now I am adding the, இப்போ அரே தான் இங்கே அசஸபிள். என்ன இண்டெக்ஸ் வேல்யூ வருதோ அதை நான் என் சப்செட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டு 0 இருக்குமா, 0 ஆட் ஆகுமா? ஓகே, ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஐ காலிங் த சேம் ஃபங்க்ஷன் ஃபார் த நெக்ஸ்ட் இண்டெக்ஸ். அப்போ என்ன ஆகும், 1 ஆட் ஆகும், 2 ஆட் ஆகும், 3 ஆட் ஆகும். எல்லாம் ஆட் பண்ணி லென்த் ஈக்குவலாக இருந்தால் அந்த 1 2 3 என்ன பண்ணுற என் ரிசல்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனால் 1 2 3 ஆட் பண்ணும்போது இந்த சப்செட் ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த சப்செட்டு யூ ஹேவ் டு கிரியேட் அ நியூ அரே. புது என்ன ஒரே அரேவை நீ ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டே போவியா? while adding you have to create a new array and add. So new array list of subset. அந்த சப்செட்டை வச்சு நீ ஒரு அரே கிரியேட் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணணும். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் செப்பரேட் அரே, ரைட்? ஒரே அரேவை நீ ஆட் பண்ணிட்டே போக முடியாதுல்ல. ஓகே, ஸோ இங்கே ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுற, கரெக்டாக 1 2 3 ஆட் பண்ணிட்டேன். திருப்பி இங்கே என்ன பண்ணுற, முன்னாடி ரிட்டர்ன் பண்ணுற. ரிட்டர்ன் பண்ணால் மேலே வருமா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த அடுத்த வாட்டி கால் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணணும். அப்போ எதை ரிமூவ் பண்ணணும், சப்செட் டாட் ரிமூவ், கடைசி எலிமெண்ட் ரிமூவ் பண்ணணும். அப்போ கடைசி எலிமெண்ட் என்ன வரும், ஏஆர்ஆர் டாட் லென்த்து சப்செட் வந்து ரிமூவ் பண்ணணும், கரெக்டா? ஓ, ஏஆர்ஆர் டாட் லென்த்து தான் ஃபுல்லாக வரும், கரெக்டா? -1 கடைசி எலிமெண்ட் ரிமூவ் ஆகிடுமா? யாரும் ரிமூவ் த லாஸ்ட் எலிமெண்ட். அது இண்டெக்ஸ் கொடுத்தா கடைசி எலிமெண்ட் ரிமூவ் ஆகிடும். ஆனதுக்கப்புறம் அகெயின் கால் த சேம் ஃபங்க்ஷன். ரிமூவ் ஆகிட்டு அப்படி கால் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும், 1 2 3 வருமா? 3 மட்டும் ரிமூவ் ஆகிட்டு 1 2 கால் ஆகுமா? 1 2 கால் ஆகும்போது அப்போ 1 2 மட்டும் ஒரு அரே கிரியேட் பண்ணி ஆட் ஆகுமா? ஸோ ஃபைனலாக எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணுறேன். இது லெட் சி இஃப் இட் ஒர்க்ஸ். ஏன்னா இந்த அரே அசைன் பண்ணியிருக்கேன். ரிட்டர்ன் ரெஸ். ஓ, இங்கே பார்த்தியா, ரெஸ்ஸை வந்து நம்ம லிஸ்ட் ஆஃப் இன்டிஜராக போடணும். ஓகேவா? அது ஒரு அரே லிஸ்ட்டு. அந்த அரே லிஸ்ட்டில் ஆட் பண்ணுறது ஒரு அரே லிஸ்ட். ஓகே, டிக்ளேர் பண்ணும்போது பார்த்தியா மிஸ்டேக் பண்ணிட்டேன்.
கம்பைலேஷன் எரர் I is equal to len, I is equal to ARR தான் காமன், ARR டாட் length. Runtime error, index 2 out of bounds for length 2. 1 2 3k index out of bound வந்துருச்சு. ஓகே, remove ARR length -1. let's see this. ஸோ இங்கே நம்ம ரிமூவ் பண்ண வேண்டியது சப்செட்டில் இருக்கிற கடைசி வேல்யூ தான். அப்போ சப்செட் டாட் சைஸ் -1 போடணும், ARR டாட் லென்த் போடுறதுக்கு பதிலாக. now let's go and run it fully. ஓகே, now all that is case passed. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேக் ட்ராக்கிங் பண்ணும்போது ஒரு வேல்யூ ஆட் பண்ணிட்டே போகிறோம், திருப்பி போகும்போது அதை அந்த கடைசியாக என்ன வேல்யூ பண்ணணும் அதை அன்டூ பண்ணணும். அதை அன்டூ பண்ணிவிட்டு அதை ஆட் பண்ணாமல் திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்படி பண்ணலாம். தேர் இஸ் ஒன் மோர் வே டு டூ திஸ் ப்ராப்ளம். ஓகே, இதுக்கு இன்னொரு சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதே டிஎஃப்எஸ்ல நான் என்ன பண்ணேன்னா 2 அரே கொடுக்குறேன். இந்த ஃபங்க்ஷனில் 2 அரே, ஒரு அரே வந்து ப்ராசஸ்டு, இன்னொரு அரே வந்து அன்ப்ராசஸ்டு. ஓகேவா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ப்ராசஸில் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 இன்க்ளூட் பண்ணுறேன். அப்போ அன்ப்ராசஸில் என்ன இருக்கும், மீதி 2 3 இருக்கும். அடுத்து என்ன பண்ணுறேன், ப்ராசஸில் 1 இன்க்ளூட் பண்ண மாட்டேன், ஆனால் அன்ப்ராசஸில் 2 3 இருக்கும். அடுத்த வாட்டி ப்ராசஸில் 2 இன்க்ளூட் பண்ணுறேன், அன்ப்ராசஸில் 3 இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்க்ளூட் பண்ண மாட்டேன், அன்ப்ராசஸில் 3 இருக்கும். இப்போ ப்ராசஸில் 3 இன்க்ளூட் பண்ணுறேன், அன்ப்ராசஸில் 1 இருக்காது. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 இன்க்ளூட் பண்ண மாட்டேன், அன்ப்ராசஸில் 1 இருக்காது. ஸோ அன்ப்ராசஸில் எப்போ எம்டி ஆகுதோ, அன்ப்ராசஸ்டு வந்து ப்ராசஸ்டு சிங்கில் எல்லாம் வந்துருச்சு, அன்ப்ராசஸில் 1 இல்லைன்னா இதை தூக்கி ஒரு ரிசல்ட் அரேல போடுவோம். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து 3 இன்க்ளூட் பண்ணுறேன், அன்ப்ராசஸ் 1 கிடையாது. இந்த இடத்துல 3 இன்க்ளூட் பண்ண மாட்டேன், அன்ப்ராசஸில் 1 கிடையாது. அப்போ இந்த சப்செட்லாம் வந்துருச்சா? அதே மாதிரி இங்கேயும் 2 இன்க்ளூட் பண்ணுறேன், 2 இன்க்ளூட் பண்ணல. 3 இன்க்ளூட் பண்ணுறேன், 1 கிடையாது அன்ப்ராசஸில். 3 இன்க்ளூட் பண்ணல. இந்த இடத்துல 3 இன்க்ளூட் பண்ணுறேன், 3 இன்க்ளூட் பண்ணல. இப்போ எல்லா அன்ப்ராசஸ் வந்துருச்சா? அப்போ எல்லா சப்செட்டும், இது எம்டி சப்செட், எல்லா சப்செட்டும் இங்கே வந்துருச்சா? ஸோ ப்ராசஸ்ட் அன்ப்ராசஸ்ட் அப்படின்னு வச்சு கூட நம்ம இதை சால்வ் பண்ணலாம். யூஸ்வலாக அந்த சப்செட் கண்டுபிடிக்கும் போது அன்ப்ராசஸ்ன்னு வச்சுட்டு அந்த ப்ராசஸில் ஒன்று சேர்க்குறேன், ஒன்று சேர்க்கலை, அப்படி கூட நீங்கள் ரிகர்ஷனை கொண்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து we will have 2 arrays, processed, unprocessed. ப்ராசஸ்டு வந்து நான் லிஸ்ட் ஆஃப் இன்டிஜராக வச்சுருக்கேன். அன்ப்ராசஸ் வந்து ஆக்சுவல் என்ன அரேவோ அதுதான் வந்து அன்ப்ராசஸாக இருக்கும். அண்ட் ஐ பாசிங் த இண்டெக்ஸ், எந்த இண்டெக்ஸை அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஐ வில் பி ஃபஸ்ட்டு வந்து அதில் அந்த இண்டெக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை நான் என் ப்ராசஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ 1 ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி அதே ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். அப்புறம் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1ன்னு, அப்போ அன்ப்ராசஸ் அந்த இண்டெக்ஸ் என்ன இருக்குதோ அப்புறம் 2 ஆட் பண்ணுறேன், அப்புறம் 3 ஆட் பண்ணுறேன். இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த என்னோட இண்டெக்ஸும் அந்த அன்ப்ராசஸோட லென்த்தும் சேமாக இருக்கும். அதாவது 3 வேல்யூ வந்திருக்கும். அப்போ என்ன பண்ணும், அந்த 1 2 3 ஆட் பண்ணியிருக்கேன்னா அதை என்ன பண்ணுறேன், புதுசாக ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி என் ரிசல்ட்டை ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ணணும்னா என்ன பண்ணணும், என் ப்ராசஸில் கடைசியாக நான் என்ன ஆட் பண்ணணும் அதை ரிமூவ் பண்ணிடணும். போன வாட்டி பண்ணதே தான். ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி ஐம் காலிங் த சேம் ஃபங்க்ஷன் அன்ப்ராசஸ்ட் வித் இண்டெக்ஸ் ப்ளஸ் 1. இந்த வாட்டி பண்ணும்போது ப்ராசஸில் நான் ரிமூவ் பண்ணி பண்ணுறேன். போன வாட்டி பண்ணதே தான், பட் இங்கே வந்து ஆர்குமெண்ட் மற்றதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். அண்ட் வி ஆர் கெட்டிங் த சேம் ரிசல்ட்ஸ். இனிஷியலாக ப்ராசஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் எம்டி அரே லிஸ்ட் தான். அதில் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிட்டே வரேன் நான் ப்ராசஸில். ஓகே, முடிஞ்சு அடுத்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது அதை ரிமூவ் பண்ணிடுறேன். கடைசியாக ஆட் பண்ணதை ரிமூவ் பண்ணிடுறேன்.